கருவேப்பிலை நிறைய இருந்துச்சு, காய வச்சுருந்தேன். அதனால் கருவேப்பிலை பொடி இடிப்போம் அப்படின்ட்டு. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, ஃபேட்டுக்கு ரொம்ப நல்லது இந்த கருவேப்பிலை பொடி. நல்ல கொழுப்பை கரைக்குன்றாங்க. இந்த கருவேப்பிலை பொடிக்கு நமக்கு காஞ்சதை எடுத்து வச்சுருக்கோமா, ஒன்றும் இல்லைங்க, உளுத்தம்பருப்பு, அதேமாதிரி காஞ்ச மிளகா, கடலப்பருப்பு, இவ்வளோதாங்க. இதை போட்டு நல்லா சிகப்பாக வதக்கிக்குங்க. வேறு ஒன்றுமே தேவையில்லை. உப்பு போட்டுக்கோங்க, பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. எள்ளெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. காஞ்ச கருவேப்பிலை நிறைய நான் சேர்த்து வச்சுருந்தேன். அந்த காம்போடு போட்டுருங்க, காம்பை கூட எடுக்க வேணாம். இதை நம்ம வதக்க தேவையில்லை. காஞ்ச கருவேப்பிலை அப்படியே மிக்சியில் போட்டுடலாம். இதை ஆறுனதுக்கப்புறம் அதோடு சேர்த்து இதை போடுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போடுறோம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுறோம். மிக்சியில் நல்லா அடிக்கிறோம். உங்களுக்கு நரம் வேணாலும் அடிச்சுக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு நைஸாக வேணாலும் அடிச்சுக்கோங்க. அது சுடு சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிடலாம், தோசைக்கு ஊற்றி சாப்பிடலாம், ஊத்தாப்பத்துக்கு, இட்லிக்கு, எல்லாத்துக்குமே அருமையான ஒரு உணவே மருந்து அப்படின்றது இந்த கருவேப்பிலை பொடி. இட்லி பொடி செஞ்சு வச்சுருப்பீங்க, இந்த கருவேப்பிலை பொடியும் செஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அதுமாதிரி கொப்பரை தேங்காய் பொடியும் ரொம்ப ருசியாக இருக்கும். அதுக்கு எண்ணெயே தேவையில்லை. இதே மெத்தட் தான், கொப்பரை தேங்காய் போட்டுக்க வேண்டியது தான். ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், மெல்லிசாக தோசை ஊற்றி அப்படியே மேலே ஊத்தாப்பம் மாதிரி வச்சு அதில் பொடி ஊற்றி போட்டு சாப்பிட்லாம். ஏன்னா இது கருவேப்பிலை பொடியில் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எண்ணெய் நிறைய இழுக்கும். அதனால் பொடி தூவி எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் பொடி தூவுங்க. செமையாக இருக்குங்க. சுட சுட சாப்பிட்டுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருவேப்பிலை பொடி. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள்.